Good morning, students. Today, 10th Max class, Chapter 1, Relation Functions. Exam sum பார்த்துட்டு இருக்கோம். Very important sum. Okay, students, very easyயான sum. Example 1.11. இந்த ஆரோ டயக்ராம் சம்னு சொல்லுவாங்க. டேபிள், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. Very simple. 2 questions in your book. One is 1.11 example. Another is one exercise. Okay, students. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக நல்லா படிச்சுக்க. இந்த ரெண்டு இதையுமே ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ரைட், கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரே பேஜ்லேயே முடிக்கிற மாதிரி பார்ப்போம். கேபிட்டல் ஏ அப்படின்ற செட்டு கொடுத்துருக்குடா தம்பி. 1 2 3 4 அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் பி கொடுத்துருக்குடா தம்பி. 2 5 8 11 14 அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்த்துக்கோ, கொடுத்துருக்கு. இப்போ எஃப் இஸ்டு ஏ டென்ஸ் டு பி, இது அர்த்தம். ஏ டென்ஸ் டு பின்னு சொன்னாலும் ஏ ஃப்ரம் பின்னு சொன்னாலும் சரி. ஓகே, சரி. ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் ஒய். இதுதான் முக்கியமானது. இந்த ஃபங்க்ஷன் தான். இதில் தான் நம்ம எல்லாத்தையுமே செய்ய போகிறோம். இப்போ இந்த இதில் தான் நான் எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறேன். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. அதனால் சொல்கிறேன், பார்த்துக்க. சரி, ரைட். இங்கே பாரு, எக்ஸ் மைனஸ் 1 பாக்ஸை இழுத்துக்கிறேன் லேசாக வெளியில். ரைட், இப்போ வா. ஃபஸ்ட்டு இந்த ஏன்ற டொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும், ஈச் எலமெண்ட்டையும் இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டும். எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது பாரு, 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடையில் இந்த 3 பக்கத்தில் உள்ள எக்ஸுக்கு 1 போடணும். 31 போட்டுறக்கூடாது, 3 × 1 அப்படின்னு போடணும், ப்ராக்கெட் பண்ணி. -1. அப்போ 1 3 is 3 மல்டிப்ளை பண்ணால் -1. சப்ராக்ட் பண்ண என்ன கிடச்சிரும்? 2. வெரி குட். அடுத்து அதே மாதிரி இந்த 2 போடணும், 3 போடணும், 4 போடணும், வரிசையாக கண்டுபிடிக்கணும். 2 அப்படின்னு போடுறேன். அப்போ 3 இருக்கட்டும். இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணது 2. அப்போ இங்கே 2 போடணும். ஒவ்வொரு எலமெண்ட் மாற்றிக்கிட்டே வரணும். -1. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 3 2 சார் 6 -1. அப்போ என்ன வந்துருச்சு? 5. அடுத்து எஃப் ஆஃப் 3 போடுறேன். 3 இன்ட்டு இந்த 3 இங்கே எக்ஸுக்கு பதிலாக இருக்குவார், அந்த 3 -1. 3 3 சார் 9 -1 அப்படின்னு போடணும். ஓகே, அப்போ என்ன ஆயிரும்? 8. நெக்ஸ்ட்டு 1 எஃப் ஆஃப் 4 ஃபைனல் நம்பர்ஸ். 3 × 4 எக்ஸுக்கு பதிலாக -1. 12 -1 ஈக்குவல் டு 11. இந்த கிடச்சிருக்கப்போ ஆன்சர் இது வந்து இன்புட்டுன்னு அர்த்தம். இன்புட் வேல்யூ. இது அவுட்புட் வேல்யூ. இது எக்ஸு, இது ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவுட்புட் வேல்யூன்றது தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்புட் வேல்யூ தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் அதை செட் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்க. 2 5 8 11. குட், அவ்வளோதான். இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு ஒன்றுனா கொஸ்டினுக்கு வருவோம்டா தம்பி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பை ஆரோ டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆரோ டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆரோ டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அதை எழுதுகிறேன், ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீ பார்த்துக்கோ. சரி, 2 சர்க்கிள் போட்டு நிதானமாக செய்ய. ஒரு செட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏன்ற செட்டில் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்கு எலமெண்ட்ஸு. இதில் 2 5 8 11 14 கொடுத்துருக்கு. பேர் பண்ணையில் ஒன்றுன்ற இன்புட்டுக்கு அவுட்புட் வந்து 2 வந்துச்சு. அப்போ ஒன்றுன்ற இன்புட்டுக்கு அவுட்புட்டு 2 அப்படின்னு தான் இமேஜின் அர்த்தம். அடுத்து 2க்கு வந்து 5 வந்துச்சு. 2க்கு வந்து 5 வந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து 8 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து 8 வந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அடுத்து 4க்கு வந்து 11 வந்துச்சு. 4க்கு வந்து 11 வந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அப்போ இந்த கோட் இதில் டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே என்ன கிடச்சிருக்கு? பேர் கிடச்சிருக்கு. பேர்னா இமேஜ் கிடச்சிருக்கு, ஜோடி கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? நீ ஃபங்க்ஷன் எழுதினாலே எனஃப் தான். ஓகே, அப்போ எழுதையில் therefore எஃப் இஸ்டு ஏ டென்ஸ் டு பி அப்படின்னு எழுதி, ஏ ஃப்ரம் பின்னு எழுதினாலும் சரி. ஏ டென்ஸ் டு பி ஆரம்பம் இருக்குது. ஏ டென்ஸ் டு பி இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதினா போதும். 1 to 1 இதெல்லாம் எழுதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை எழுதி தப்பாக எழுதிடக்கூடாது. அதனால் சில பேர் அது கூட எழுத மாட்டாங்க. நான் நம்ம ஓன்ஸ் இதனால எழுதுகிறேன். ஏ டென்ஸ் டு பி இல்லை ஏ ஃப்ரம் பி இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடு. FUNCTION ப்ரீஃபாக எழுதிடு. நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ரைட். நெக்ஸ்ட்டு செகண்டு ரோமன் லெட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பாரு. ஏ டேபிள் அப்படின்றது. டேபிள் அப்படின்றது அப்படின்னா அட்டவணைன்னு அர்த்தம்.
ஒரு அட்டவணைனா இந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி போடுறது அட்டவணை. ஓகே, பார்த்து நிதானமாக. இப்போ நம்ம நம்பர் எழுதிடுவோம். 1 2 3 4 அவ்வளோதான். இப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோ, கீழே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோ. ஒன்றுன்றது கிடைச்ச ஆன்சர். இதை பேரை பார்த்தே பண்ணலாம், அந்த இதை பார்த்தே பண்ணலாம். 1க்கு 2, 1க்கு 2, 2க்கு 5 5, 3க்கு 8, 4க்கு 11. அவ்வளோதான். இதைத்தான் எழுதணும், வேற என்னத்தையும் எழுதிடக்கூடாது. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக எழுதிக்க, கேர்ஃபுல்லாக எழுதிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நிதானமாக எழுதிக்க. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஏ டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கு, டேபிள் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்கு, டேபிள் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்கு, ஏ டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கு. கொஞ்சம் நிதானமாக சரி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ன்னு போட்டுக்குங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்க. இந்த பேரை பார்த்து எழுதிடு, நம்பர் 1 2 3 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, கீழே இதில் கோடமைனில் 2 இருக்குது, 5 இருக்குது, 8 இருக்குது, 11 இருக்குது. இதுதான் அந்த டேபிள் அப்படின்றது. கொஞ்சம் நிதானமாக இது பண்ணிக்கோங்க. குட். நீ வந்து இடையில அந்த கோடெல்லாம் போட்டுக்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கு, தேர்டு ஒன் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கேட்டிருக்கு. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கேட்டிருக்கு. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. வரிசை ஜோடி கணம் சொல்லுவாங்க. எஃப் ஆஃப்னு எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு செட் ப்ராக்கெட் போட்டு இந்த டேபிள்ஸை பார்த்து எழுதிடலாம். 1,2, 2,5, 3,8, 4,11 அப்படின்னு எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து வந்து கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்டவணை, இது வரைபடம். ஓகேயா, பார்த்து நிதானமாக பார்த்துக்குங்க. எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணணும். இது வந்து கிராஃப்ன்றது ஒய் ஆக்சிஸு எக்ஸ் ஆக்சிஸ் போட்டு செய்கிறது. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. இதில் உள்ள படத்தை போட்டுக்கிட்டால் செஞ்சிடலாம். இதில் வந்து இப்படி போடுறேன், இதில் வந்து 11 வரை, இது 4 வரைக்கும் தான் வருது, அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம். 1 2 3 4 5 அப்படி எழுதியிருக்கேன். ஸ்கேல் எழுதுனோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேலு, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எழுத போகிறத பார்த்துக்க 2 யூனிட் எழுதுவோம். 2 4 6 8 10 12 அப்படி எழுதுவோம். 2 4 6 8 10 12ன்னு எழுதுவோம். அப்போ 2 யூனிட்ஸ்ன்னு எழுதிக்க, எஸ் சேர்த்துக்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பேர் பண்ணையில் 1 இதுக்கு 2 அப்படின்னு வருது, இந்த இடத்துல வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 2க்கு 5, அப்போ இதுக்கு இடையில வரும் 2க்கு 5. இந்த 2 இருக்குது, 2க்கு இடையில 5 இப்படி வரும். வேற கிட்ட போயிடாதீங்க. 2க்கு 5. அடுத்து 3க்கு 8, 3 இந்த இருக்குது, 3க்கு நேராக இப்படி போனோம்னா 8 இருக்குது அதில். அவள் 8ஐ குறிச்சிடலாம், 8ஐ குறிச்சிடலாம். ரைட், 8. அடுத்து 4க்கு 11,
10க்கு மேலே இந்த கேப்பில் வரணும். இந்த கேப்பில் இப்படி வந்து இங்கே நிற்கணும். இதுதான் 4க்கு 11 எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடு. நம்பர் வந்து முடிஞ்சால் எழுதிரு. அந்த ப்ராக்கெட் பக்கத்தில் நம்பர் முடிஞ்சால் என்ன செஞ்சிரு, ரவுண்ட் பண்ணது பக்கத்தில் முடிஞ்சால் எழுதிரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். ஈஸி சம்மை கேர்ஃபுல்லாக எடுத்து 5 மார்க் வாங்க பாரு. தேங்க்யூ.